ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். டெல்லி முதலமைச்சர் அலுவலகத்துல மாட்டப்பட்டிருந்த பகத்சிங் படமும் அம்பேத்கர் படமும் அகற்றப்பட்டன அப்படின்றது செய்தி சார். படங்களை அகற்றுவதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது பாஜக அப்படிங்கிறது இதுல இருந்து பார்த்த உடனே தெரியுது. முதல் நாளே அகற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. இதனால என்ன கெட்டு போச்சு, இது ஒரு செய்தியா அப்படின்னு நினைக்கணுமா, இல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வேலைகளை எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கணுமா, எப்படி பாக்குறீங்க? இது ஒரு செய்தி தான். அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போச்சுன்னா இன்னும் 2 எலெக்ஷன் ஜெயிச்சாங்கன்னா வீர சவர்கார் படத்தை மாட்டி வைப்பாங்க. டெல்லி சட்டப்பேரவையிலேயே 2 எலெக்ஷன் ஜெயிக்கணுமா சார்? அது ஏற்கனவே மக்களவை தேர்தலில் தான் ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்களே, 3 எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்களே. இல்ல, இன்னொரு மக்களவை தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்கன்னா இவங்க ஆபீஸ்ல மாற்ற படம் எல்லாமே வேற மாதிரி தான் இருக்கும், சந்தேகமே இல்லாம. இன்னும் இவங்க ஒரு சந்தேகத்துக்குரியதா இருக்கிறதுனால தானே மெல்ல போவோம்னு சொல்லி போறாங்க. அதாவது இதை விழுமியங்களை பொறுத்த மட்டும், அதனுடைய இமேஜை பொறுத்த மட்டும் இவங்க ரொம்ப ஃபாஸ்டா போகல. ஆக்ஷன் ஃபாஸ்டா போகுது. ஆனா இது படங்கள் இதுல ரொம்ப ஃபாஸ்டா போகுது. இன்னும் அம்பேத்கரை புகழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அமித்ஷா தான் ஒரு தரம் வாய் தவறி சொல்லிட்டாரு. இந்த அம்பேத்கர் இத்தனை சொல்றதுக்கு ஏதாவது சோதனை சொன்னீங்கன்னா சொர்க்கத்துக்காக போறான்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் மனசுலயும் இருக்குது. அதுதான் கோட்பாட்டளவுல வெளியில தெரியும்படி இந்த மாதிரி படங்கள் அகற்றுவது அந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணல. ஆனா செயல்பாட்டுல அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆனா படங்கள் சிலைகள் தகர்ப்பு அப்படிங்கிறது திரிபுரால ஜெயிச்ச உடனே லெனின் சிலைய தகர்த்தாங்க. இங்க சிஎம் ஆபீஸ்ல இருந்து படங்களை எடுக்கிறாங்க. யூபியில கிட்டத்தட்ட பெயர்கள் எல்லாம், ஊரோட பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கின்றன. இன்னும் சில இடங்கள்ல வரக்கூடிய தகவல்கள் இந்தியாவின் பெயரையே மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள், அதற்கான கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சில சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வருது. அப்போ வேலையும் நடக்குது, மேல அந்த விழுமியம் மாறுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துற வேலையும் நடக்கிற மாதிரி தானே சார் தெரியும். ஆமா, அது இப்ப டெல்லி மாதிரி ஒரு இடத்துல முதல்ல அங்க சிஎம் ஆபீஸ்ல உட்கார்றவருக்கு நம்ம எதை ரெப்ரசென்ட் பண்றோம்னு சொல்லி அவருக்கு தெளிவு இருக்கணுங்கிறதுக்காக பகத்சிங் அம்பேத்கர் 2 படத்தையும் மாத்திட்டாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். பொதுவாகவே அவங்க இது எல்லாத்தையுமே மாற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் தான் இருக்காங்க. மாற்றிடுவாங்க, தொடர்ந்து மாற்ற செய்வாங்க. அலுவலகத்துல காந்தியும் அம்பேத்கரும் இருந்தாங்கன்னா அவங்களை அறியாமலே அவங்க அவர்களால் ஈர்க்கப்படலாம், அப்படி அந்த ஆபத்தே இருக்கக்கூடாதுன்னு அகற்றிடுறாங்களா? ஆமா ஆமா, அப்படித்தான் வச்சுக்கலாம். எனக்கு இந்த நேரத்தில் ஒன்று நினைவுக்கு வருது. பிதான் சந்தர் ராய் பெங்காலுடைய மிகப்பெரிய சிஎம் இருந்தார். அதாவது பெங்கால் இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அவர் தான் காரணம். பெங்கால் ஏற்கனவே இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்டாக தான் இருந்தது. சுதந்திரம் அடையும் போது பெங்கால் தான் நம்பர் 1 இருந்தது, மகாராஷ்டிரா நம்பர் 2, தமிழ்நாடு நம்பர் 3, மெட்ராஸ் பிரசிடென்சி நம்பர் 3 இருந்தது சுதந்திரம் அடையும் போது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா அது அந்நேரம் பம்பாயின்னு இருந்தது, குஜராத்தும் சேர்ந்து இருந்தது. பம்பாய் ரொம்ப அட்வான்ஸா போகும்போது பிதான் சந்தர் ராய் முதலமைச்சராக, அவர் பெரிய டாக்டர். பை அப்பாயின்மெண்ட் ஹி வாஸ் physician டு த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். அவரு தான் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணது பெங்கால. கல்யாணின்னு ஒரு சேட்டலைட் டவுன் கிரியேட் பண்ணது. அடுத்து துர்காப்பூர் உருவானது அவரால் தான். அசன்சால்ல இன்னும் அதிகமாக இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணது அவர் தான். பல இடங்கள்ல அவர் உருவாக்குன ஸ்கீமுக்கு அப்புறம் அப்படிப்பட்ட இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஸ்கீம் பெங்கால்ல சிபிஎம் அடுத்த 25 வருஷத்துல கொண்டு வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் தான் கம்யூனிசம் வர்றதுக்கும் காரணம். ஏன்னா அன்ஆர்கனைஸ்டு லேபர் தான் அது வரைக்கும் இருந்தது. விவசாய தொழிலாளர்கள், சிறு குறு தொழிலாளர்கள் தான் இருந்தாங்க அது வரைக்கும். இவர் இந்த மாதிரி பெரிய துர்காப்பூர் ஸ்டீல் பிளான்ட் அப்படிலாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒர்க்கர்ஸ் காட் ஆர்கனைஸ்ட். அதுவும் இப்போ பிரைவேட் செக்டார்ல ஏற்கனவே டிட்டாகர் பிளான்ட், ஐடிசி பிளான்ட் இதெல்லாம் சென்னை இதுல பெங்கால்ல இருந்தது. ஆனா அவங்க பிரைவேட் செக்டார் அவங்களுடைய கட்டுமானம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். கவர்மெண்ட்ல ஒர்க்கருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு இது பாலிசி உள்ள ஒரு இது கவர்மெண்ட்ல இப்படித்தான் இருக்கணும்.
அப்ப துர்காப்பூர்ல இருந்து அந்த அலை பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதனால கம்யூனிசம் வேகமா வேறுண்ட ஆரம்பிச்சதும் இவர் பிதான் சந்திர ராய்னால தான். இவ்வளவு எதுக்கு சொல்றேன்னா, சிபிஎம் ஆட்சியில இருந்த வரைக்கும், நான் இப்ப மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருக்கும்போது நான் பெங்கால்ல ஒர்க் பண்ணதில்லை. சிபிஎம் ஆட்சியில இருந்த அந்த 34 வருஷமும் சிபிஎம் எல்லா அரசு அலுவலகங்களையும் சிஎம் ஜோதிபாசு படமும் இருக்கும், பிதான் சந்திர ராய் படமும் இருக்கும். இருந்தது கடைசி வரைக்கும் 34 வருஷம் அவருக்கு மரியாதை கொடுத்து வச்சிருந்தாங்க. அங்குள்ள செய்திகளை படிக்கிற காலத்துல எனக்கு வந்து பிசி ராய் அப்படின்னு அப்படித்தான் ஒரு பெயர் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க சொல்றது அவர்தான் சந்திர ராய். அவர்தான் ஒரு ஐக்கிய முன்னணி அரசாங்கத்துல ஜோதிபாசுவ டிப்டியாவோ அல்லது ஹோம் மினிஸ்டராகவோ வச்சுட்டு ஒரு ஆட்சியும் அவருடைய ஆட்சி நடந்ததா சார்? 77க்கு முன்னாடி, 71க்கும் முன்னாடி. இல்ல, அது வந்து அஜய் முகர்ஜி, பங்களா காங்கிரஸ். அஜய் முகர்ஜி காங்கிரஸ் எதிராக புரட்சி பண்ணுவாரு. பிதான் சந்திர ராய் காலம் ஆயிட்டார். அவர் காலம் ஆகுற வரைக்கும் காங்கிரஸ் வந்து சக்தி உள்ளதா இருந்தது. அதுக்கப்புறம் இவர் வந்தாரு, சித்தார்த்த சங்கர் ராய் வந்தாரு. சித்தார்த்த சங்கர் ராய் வந்து அஜய் முகர்ஜிக்கு அப்புறம் வந்தார், இளம் தலைவர் வந்தவர். ஆனா கடைசி பிதான் சந்திர ராய் அவ்வளவு மரியாதையா வச்சிருந்தாங்க. அந்த இமேஜ் வந்து அவ்வளவு மரியாதையா வச்சிருந்தாங்க. அந்த ஒரு அரசியல் நாகரிகம் வந்து இப்ப கருத்திருமன் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது அண்ணா வந்து முதலமைச்சராக இருந்தார். அவங்க 2 பேருக்கு இடையில சட்டசபையில் நடந்த விவாதங்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அரசியல் முதிர்ச்சியும் நாகரிகம் இருந்தது அப்படின்னு நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியும். ஆனா அதே சமயம் ரொம்ப தெளிவா இது வந்து ஹேம்லெட்ல வந்து 2 வரிகள் வரும். ஒருத்தன் வந்து ஹேம்லெட்டை பார்த்து சொல்றான், யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். ஹேம்லெட் நினைக்கிறேன், ஷேக்ஸ்பியர் பிளே வரல, யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படின்பா. உடனே அந்த கதாநாயகன் சொல்லுவான், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. இவர் வந்து கருத்திருமன் வந்து இவரை பார்த்து சொன்னார், அண்ணாவை பார்த்து சொன்னார். அவர் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தார் இந்த வார்த்தையை சொல்றாரு, மிஸ்டர் சிஎம் யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் அப்படின்னாரு. எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாம அண்ணா வந்து அவருடைய கல்வித்தரத்தினால அது ஷேக்ஸ்பியர் படிச்சதுனால சொன்னாரு, நோ மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சிரிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு பண்பு வந்து இருந்தது. அது இங்க வந்து இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகுது இவங்களுடைய ஆட்சியில. வந்து காங்கிரஸ் ஆட்சியில சில சமயங்கள்ல வந்து குறைஞ்சிருக்கு, பல சமயங்கள்ல மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கதான் பார்லிமெண்ட்டுக்குள்ள இருந்தே ராஜாவை பார்த்து ஒரு பெண் மெம்பர் ஒருத்தங்க சொன்னாங்க, அதிகமா பேசாத, ஏடி வச்சு உள்ள வச்சிருவேன்னு சொன்னாங்க. அந்த அர்த்தத்துல பேசுறாங்க. என்ன பேச முடியும்? என்ன நாகரிகம் இருக்கு? அதனால இது மாதிரி விழுமியங்களை மாத்துவாங்க, இமேஜஸை மாத்துவாங்க. கடைசியில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது காரணமே ஒரு சின்ன பறவை உருவல வீர சவர்கார் ஓடி போய் கவர்னர் ஜெனரல் டக்குன்னு மண்டையில ஒரு குத்துனாரு, அதுலதான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுன்னு கூட எழுதுவாங்க. எல்லாத்தையும் நம்பிட்டு போக வேண்டியதுதான். ஒரு காலத்துல எல்லா விஷயங்களையும் நம்பிட்டு இருந்தவங்க அந்த நம்பிக்கையை இழந்து மூவ்மெண்ட்டை விட்டு வெளியில போறதும் நடந்திருக்கு சார். என்றைக்கும் தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில என்னுடைய பயணம் தொடரும். ஆனா நாம் தமிழரோட இருக்கக்கூடிய உறவு ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு அதனுடைய மகளிர் அணி தலைவராக இருந்த காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மேஜரான செய்தி. அது ஏன் மேஜரான செய்தின்னா, அது ஒரு வார காலமாக அதை சுத்தியே ஓடிக்கிட்டு இருந்தது சோசியல் மீடியால அதை பற்றிய பேச்சு. அவங்க ஒரு கேப் வந்து தலைமைக்கும் அவங்களுக்கும் இடையில ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துச்சு. ரொம்ப காலத்துக்குன்னா சில மாதங்களுக்கு முன்னாலேயே வந்துடுச்சு. ஆனாலும் அவங்களே அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிற மாதிரி அன்பு செலுத்திய அந்த தம்பிகளை விட்டு போவதற்கு மனம் இல்லாம சில காலம் மௌனமாக இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கொஞ்சம் எமோஷனலா டச் பண்ணுது, புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு. இது பெரிய அளவில் அரசியல் களத்துல மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய அளவுல மாற்றம் ஓவரால் பிக்சர்ல மாற்றம் வராது. பட் நாம் தமிழருக்குள்ள ஒரு பிரதான பேச்சாளர் ஒருவர், முதன்மையான பேச்சாளர் ஒருவர் வந்து நாம் தமிழர் இழக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க சார்? நான் எப்படி பாத்தீங்கன்னா, காளியம்மாள், ஜோதிமணி, மம்தா பானர்ஜி இவங்கெல்லாம் இந்திய ஜனநாயகத்தின் வெற்றிக்கான அடையாளங்கள். மம்தா பானர்ஜி வாஸ் நோபடி அண்ட் ஷி பிகேம் சீஃப் மினிஸ்டர். காளியம்மாள் வந்து ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்தாங்க. தன்னுடைய கமிட்மெண்ட்னாலையும் பேச்சு திறனாலையும் நாம் தமிழர் கட்சியில ஒரு பெரிய இடத்துக்கு வந்தாங்க. அவங்களுடைய கமிட்மெண்ட் மாறலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவங்க தொடர்ந்து இருக்க முடியல அந்த கட்சியில. வந்து சீமான் வந்து வெளிப்படையா பெரியார போட என் கட்சி விட்டு போப்பா, எனக்கு கவலை இல்லைங்கிறாரு. அப்படி சொல்லிட்டாரு, அறிக்கை விட்டாரு. இப்ப பெரியாருடைய கொள்கைகளை வந்து நீங்க நிச்சயமா விமர்சனம் பண்ணலாம். யாருக்கும் அந்த உரிமை இருக்கு. உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, அவருக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே இருக்கு. ஆனா பெரியார் சொல்லாததை சொன்னதா வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு நான் ரொம்ப
வருந்துறேன். ஆனா உண்மை என்னன்னா, அவர் சொல்லாததை அவர் சொன்னதா பொய் சொல்லக்கூடாது. அந்த பொய் வந்து சீமான் சொன்னது வந்து ரொம்ப வருந்துறதுக்குரியது. ஏன்னா சீமான் வந்து வளர்ந்து விட்ட ஒரு தலைவர். 7% 8% வாக்கு வங்கி வாங்கியிருக்காரு. நான் கூட்டணியிலேயே சேர மாட்டேன், விடாப்பிடியா இருக்காங்களா அவருடைய சிறப்பு இயல்புகள். ஆனா இவ்வளவு இருக்கிற அந்த மனிதர் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது. அவருக்கு துணை போறதுக்கு அண்ணாமலை நான் தர்றேன் ப்ரூஃப் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ப்ரூஃப் கொடுக்கல. நான் தர்றேன் ப்ரூஃப்னு அவர் ஆரம்பிச்சாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே திராவிடர் கழக தலைவர்கள் வந்து தொண்டர்கள் வந்து ப்ரூஃபை காமிச்சிட்டாங்க. இது பெரியார் சொன்னதில்லை, இது சிவபெருமான் சொன்னதா புராணத்துல எழுதியிருக்குன்னு தான் பெரியார் சொன்னாரு அப்படின்னு ப்ரூஃபை காமிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் வாயும் அடைஞ்சு போச்சு. ஆனா அதுக்கப்புறமும் வந்து ஒரு நல்ல தலைவர் சீமான் என்ன சொல்லியிருக்கணும், தவறான தகவல்களை தந்தமைக்காக வருந்துகிறேன்னு சொல்லியிருந்திருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா தொண்டர்கள் அவர் கூட இருந்திருப்பாங்க. பட் ஐ திங்க் ஹி ஹஸ் டேக்கன் அ ஸ்டாண்ட். தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து பெரியாரை எதிர்ப்பது தமிழ் தேசியம். ஆனால் தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி அளிக்கப்பட வேண்டிய நிதிகளை அளிக்காமல் இருப்பவர்களை தாக்குவது தமிழ் தேசியத்திற்கு தேவையற்றது அப்படின்னு நினைச்சிட்டாரு போல. அப்படிதான் இருக்கு அவருடைய போக்கெல்லாம். இந்த பாசிங் ரிமார்க் பண்ணுவாரு பிஜேபி. ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான் இருந்தாரு. பிஜேபி வந்து பாசிங் ரிமார்க் தான் பண்ணுவாங்க. இங்க இவங்களே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடர் ஆட்சின்னு இவர் சொல்றாரு, திராவிட மாடல்னு முதலமைச்சர் சொல்றாரு. அது ரெண்டையும் தான் மாறி மாறி தாக்கி பேசிட்டு இருக்காங்க. காளியம்மாள் போன்றவர்கள் வந்து இந்த கட்சியில எப்படி இருக்க முடியும்? அவருடைய கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருந்தார். அவரு அதே மாதிரி விலகிட்டார். 20 வருஷமும் 25 வருஷமும் சீமான் கூட பயணித்தவர். அவரு விலகிட்டார். இது சீமான் வந்து செய்யக்கூடாத ஒரு தவறை செய்து விட்டார் நான் நினைக்கிறேன். அந்த இடத்துலயே அதை நிறுத்திக்கிறேன் சார். அதுக்கப்புறம் மூன்றாவதாக தமிழ்நாட்டில் ஒரு 1000 மருந்தகங்கள், முதலமைச்சர் மருந்தகங்கள், முதல்வர் மருந்தகங்கள் அப்படின்ற பெயர்ல 1000 மருந்தகங்கள் திறந்திருக்கிறாங்க. விலை குறைவான அளவுல, குறைந்த விலையில மருந்துகள் கிடைக்கும். ஜென்ரிக் மெடிசின்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொடுக்கறதாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஒன்றிய அரசு சார்பாக மக்கள் மருந்தகங்கள் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல இருக்குது. இப்போ முதலமைச்சர் மருந்தகங்களும் மக்களுக்காக வந்திருக்கு. ஸோ இதுல மக்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்கு. முதலமைச்சர் வந்து அது தொடர்பாக பேசும்போது நிதி எதுவுமே வரல என்ற சூழல்ல தான் நம்ம இங்கு கிடைக்கக்கூடிய நிதியை வைத்துக்கொண்டு நமது திட்டங்களையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அது கொஞ்சம் எமோஷனலா மக்களிடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த ப்ராசஸ் எப்படி பாக்குறீங்க சார்? அந்த காலத்திலே சித்தர்கள் சொன்னாங்க, உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு சொன்னாங்க. உடலை பேணுவது என்பது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஆரோக்கியங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். எப்பொழுதுமே கல்வி சுகாதாரம் ரெண்டுக்குமே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆண்டு கொண்டிருப்பவர்கள் முக்கியத்துவம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல இது வந்து இன்னும் ஒரு வேகமான ஒரு முன்னேற்றப்படி முதல்வர் செய்வது. ஜெனரிக் மெடிசின்கிறதுனால இங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன் வந்து ரொம்ப அதாவது அந்த பேட்டன்ட் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராது. அதனால நல்ல மருந்து குறைவான விலையில் தர முடியும். அதுவும் செலவு தான், குறைவான விலையில கூட செலவு தான். 1000 மருந்து திறந்திருக்காங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 300 கோடி ரூபாய் அளவுலையாவது மருந்துகள் வந்து அங்க சேமிச்சு வச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கும். சேமிச்சு வச்சிருக்க வேண்டியது. அது இதெல்லாம் வந்து இந்த சிரமத்துக்கு நடுவுல தான் இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அது ரொம்ப பாராட்டணும். அது பலன் தரும் அப்படின்னு நம்பலாம். பிரதமர் வந்து அமெரிக்கா போயிட்டு வந்தார் சார். அமெரிக்கா போயிட்டு வந்ததுக்கு பிறகு அங்க இருக்கும் போதே கூட இங்க வந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வந்த விதம், அது தொடர்பாக எதுவுமே சொல்ல முடியாம அது அமெரிக்கா எடுத்த அந்த மாதிரி நடவடிக்கைகளை ஜஸ்டிஃபை பண்ற ஒரு போக்கு அது எல்லாமே இருந்தது. சரி, அதையெல்லாம் தாண்டி சில நன்மைகளையாவது பெற்று வந்திருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா சில ஆங்கில ஊடகங்கள்ல வரக்கூடிய கட்டுரைகள், அமெரிக்கா சார்ந்து வரக்கூடிய சில வீடியோக்கள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு எதிராக ட்ரம்ப் வந்து பயங்கரமாக ஒரு பிளே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த கண்டென்ட்டோட இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இவங்க அமெரிக்கால இருந்து வாங்க போற ஜெட் விமானங்கள் வந்து ரஷ்யா ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்க விமானங்களை விட தரத்திலும் விரைவு தன்மையிலும் மேலானவை அல்ல. இது வந்து ஒரு ஜங்க் மாதிரி தான் போயிடும். ஏன்னா அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி பண்றதுக்கு ரெடியா இல்லை. அதனால வந்து ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து இவங்க வந்து அள்ளி கொடுக்க போறாங்க. அவங்க கொள்ளையடிச்சு போக போறாங்க. இதுதான் உண்மை. அண்ட் இட்ஸ் நாட் வெரி எஃபெக்டிவ். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு நம்முடைய பிரதமர் வந்து ஆத்திரக்கோல அவசர கோலமா செயல்கள் செய்யறதுல வல்லவர். திடீர்னு சொல்லி டிமானிட்டைசேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாரு. திடீர்னு சொல்லி ஒரு நாள் வந்து சொல்லுவாரு, இது வந்து இனிமேல் கொரோனா வந்ததுனால இந்தியாவில் யாரும் வீட்டை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு. இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாரு.
போன தடவை அமெரிக்காவுக்கு போகும்போது பிடனை பார்த்துட்டு வந்தாரு, ட்ரம்ப்பை பார்த்துட்டு வரல. அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஜெயிப்பாருன்னு நினைச்சு அலகாபாத்ல அவரை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டாரு, ட்ரம்ப் தோத்து போயிட்டாரு. இந்த தடவை ட்ரம்ப் தோத்து போயிடுவாருன்னு நினைப்பில் இவர் ட்ரம்ப்பை பார்க்காம வந்துட்டாரு. ட்ரம்ப் வந்து ஹீ இஸ் வெரி சென்சிட்டிவ் அபவுட் இட். அப்ப இப்போ வந்து அதை சமாளிக்கிறதுக்காக போனாருங்கிற அபிப்பிராயம் தான் எனக்கு எல்லாம் இருக்கு. ஆனா அந்த சமாளிப்பு வெற்றி பெறல. போறதுக்கு முன்னாடியே டேரிஃபை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர்ற லிக்கர் டேரிஃப் எல்லாம் இவர் குறைச்சிட்டு போனாரு. இவர் போறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஆளுங்களை வந்து அங்கிருந்து கை விலங்கு கால் விலங்கு மாட்டி அனுப்பி வச்சார். அது அவங்களுடைய நாட்டுடைய பாலிசி, அதுல நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நம்முடைய எதிர்ப்பு சொல்லியிருக்கலாமே, அது கூட செய்யல. மற்ற நாடு சின்னஞ்சிறு நாடுகளை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, நம்ம சொல்லலையே நம்ம. அது ஒரு தவறு. அப்புறம் அவங்க ராணுவ விமானங்கள்ல அனுப்புறதுக்கு ஒரு காரணத்தோட அவங்க அனுப்புறாங்க. அப்படி அனுப்புனா இந்த மாதிரி தான் அனுப்பணும், நீங்க இந்த மாதிரி அனுப்ப வேண்டாம், நீங்க பணம் செலவழிக்க வேண்டாம், நாங்க உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் எங்க ஆட்களை அப்படின்னு இங்க இருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தா இந்த சிக்கல் இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க சார். தெரியல, ஏன்னா மற்ற நாடுகள்ல இவங்க வந்து கொலம்பியாவும் ஏதோ ஒரு நாடு அப்போஸ் பண்ணுச்சு, ஆனா அவங்க ஜெயிக்கலையே. பட் தென் அமெரிக்கா ஸ்டூட் இட்ஸ் கன்ஸ். நாங்க எங்க நாட்டு சட்டப்படி தான் அனுப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்க நாட்டு சட்டப்படி அனுப்பும்போது அவங்க இந்த ப்ரிகாஷன் எடுப்பாங்க. இப்போ அவங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை பார்ப்போம். கை விலங்கு மாட்டாம கால் விலங்கு மாட்டாம இருக்காங்க. யாரோ ஒருத்தர் வந்து ஆகாயத்திலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிடுறாரு வைங்க, இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட் கேன் ஹேப்பன். அப்படி வந்ததுன்னா அந்த நாட்டோட ஹியூமன் ரைட் ஆர்கனைசேஷன் அந்த நாட்டு அரசாங்கத்தை கிளிகளின்னு கிழிச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த பயமும் இருக்கலாம். அப்ப இதுக்கு வந்து அமிக்கபிளான சொல்யூஷன் நீங்க சொன்ன மாதிரி நாங்க இவங்களுக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோம்னு இந்தியன் கவர்மெண்ட் வந்து உறுதிமொழி கொடுத்துட்டு எங்க பிளேன்ல எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும். அப்ப யாராவது ஒருத்தர் வந்து அது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுத்தாலுமே அது அமெரிக்க அரசாங்கத்து மேல விழாது. அதனால அமெரிக்க அரசாங்கம் அவங்க பொறுப்பெடுத்தாங்க, அவங்க தப்பு பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து எஸ்கேப் ரூட் கிடைச்சிருக்கும். ஆனா இவங்க ஒண்ணுமே செய்யல. அது ரொம்ப வருந்ததற்குரியது, அது ரொம்ப தப்பு. போனவங்க வந்து இல்லீகலா குடியேறினவங்க மேல எனக்கு வந்து பெரிய கருணை இருக்க முடியாது. நீ சட்டவிரோதம் போனீங்கன்னா அவங்க பிடிச்சாங்கன்னா உன்னை திருப்பி அனுப்பத்தான் செய்வாங்க. ஆனால் அதுல வந்து இவங்க வந்து என்ன செய்ய இல்லீகல் குடியேறதுக்கான காரணம் பெரும்பாலானவர்கள் எதுக்கு குஜராத்ல இருந்து போறாங்கன்னு சொல்றாங்களே, ஏன் போறாங்க? அதாவது குஜராத் எந்த பீரியட்ல அங்க குடியேறணுங்கிறது தான் முக்கியம். இல்லீகலா 1000 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா அவங்க ரியல் மைக்ரண்ட். ஆமா, அவங்க ரியல் மைக்ரண்ட். லேட்டா போனா பிரச்சனை. விசா இது மாதிரியான சட்டத்திட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் போயிருந்தா அந்த விசா, அதாவது ஒரு இதுல வந்து இந்த இதுல டூரிஸ்ட் விசால போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி போகாம இருக்கிறவங்க அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்யறவங்க அதிகமா இருக்காங்க. அது வந்து இல்லீகல் ஸ்டே தான் அங்க வந்து. ஆனா இதுல வந்து இந்திய அரசு வந்து எந்த முயற்சியுமே எடுக்கல. அது ரொம்ப வருந்ததற்குரியது ஒண்ணு. இன்னொன்னு, இவர் பிளேன் வந்து வாங்குறேன்னு சொன்னேன், நான் சொன்ன ஏற்கனவே ஜங்க் மெட்டீரியல் மாதிரி தான் போக போகுது. இது ஏர்ஃபோர்ஸை பத்தி தெரிஞ்ச வல்லுநர்கள் கூறுற கருத்து. இன்னொன்னு, அவங்ககிட்ட இருந்து ஃபியூவல் வாங்குறேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. நமக்கு ஏற்கனவே இவங்க கூட பெர்ஷியன் கண்ட்ரி ஈராக் கூடயும் ரஷ்யா கூடயும் நமக்கு நல்ல ஒப்பந்தங்கள் இருக்கு. இப்ப அமெரிக்காவில் வந்து போகும்போது ஒப்பந்தத்துல கேர்ஃபுல்லா இல்லைன்னா பைண்டிங் கிளாஸஸ் நிறைய போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பைண்டிங் கிளாஸ்ல இருந்து நம்ம வந்து விடுதலையாகி வர முடியாது. இது எல்லாத்துக்கும் அவர் எதனால செய்யறாரு ட்ரம்ப் அப்படின்னா, அவருக்கு தன்னுடைய பொருளாதாரம் கீழே போய்கிட்டு இருக்கு, அதை தடுத்து நிப்பாட்டணும். அப்ப இப்ப என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, பயந்து போய் நம்முடைய பிரதமர் போனாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதனால இந்த ரெண்டையும் வந்து திணிச்சிருக்காரு. இன்னும் இந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தால அனௌன்ஸ்மெண்ட் ஆயிருக்கு, நம்ம முடிச்சுக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொன்னு, பிரிக்ஸை பத்தி அவருக்கு நிஜமாவே பயம் இருக்கு அமெரிக்காவுக்கு. ஏன்னா பார்ட்டரிங் கரன்சியா இன்னைக்கு வந்து உலகம் பூரா வந்து இன்டர்நேஷனல் கரன்சியா யூஎஸ் டாலர். அதுல வர்ற வருமானம் ரொம்ப பெரிய வருமானம், a few trillion dollars இருக்கலாம். இப்போ ஈராக் இதுல ஈராக் மேல இவர் நடத்தின யுத்தத்துக்கு காரணம் என்னன்னா, இட் வாஸ் a war between US dollar and euro dollar. இந்த வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன்ங்கிறதெல்லாம் கதை, அது எல்லாருக்குமே தெரியும். புஷ்ட வந்து கேட்டாங்க, டைம்ஸ் வந்து கேட்டாங்க, மிஸ்டர் பிரசிடென்ட், வேர் ஆர் தோஸ் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், த ஹோல் அமெரிக்கா வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னாங்க. இந்த முழு அமெரிக்காவும் இன்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறது. பேரழிவு உருவாக்கும் ஆயுதங்கள் என்று சொன்னீர்களே, அங்கே ஈராக்கில் அவர் மறைத்து வைத்திருக்கிறார் என்று சொன்னீர்களே, எங்கே அவைகள் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாரு? இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ஹோல் ஆஃப் அமெரிக்கா ஹூ வாண்ட்ஸ் டு நோ வேர் ஆர் தோஸ் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன், தி அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆல்சோ வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு ஒரு அடி அடிச்சார் அந்த நேரத்துல. அதை காரணமா காட்டி யுத்தத்தை நடத்தினவங்க கடைசியில அதை ப்ரூவ் பண்ணவே முடியல, அப்படி வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஏன்னா
இவர் வந்து பார்ட்டரிங் கரன்சியா யூரோ டாலர் மாற்றணும்னு சொல்லி இவர் வந்து முடிவு பண்ணார் சதாம் ஹுசேன். அது இவங்க பொருளாதாரத்துக்கு பெரிய அடியா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு பிரிக்ஸ் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டரிங் கரன்சியை மாத்தினாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு, ஏன்னா இன்னைக்கு உலகத்துல உள்ள இந்த பொருளாதார மூவ்மெண்ட்ஸ் இருக்கு, நகர்வுகள், கமர்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ், இதுல வந்து இந்த பிரிக்ஸ் கண்ட்ரி முதல்ல 4 பேர் இருந்தாங்க, பிறகு 5 ஆச்சு, அப்புறம் 11, பிறகு 13 சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க இதுல வந்து. அப்ப இவங்க வந்து ஒரு பேரலல் எக்கானமியா அமெரிக்காவுக்கு வந்து த்ரெட்டா வந்து வருவாங்க. அதுக்காக தான் இவர் சொல்லிட்டு இருக்காரு, பிரிக்ஸ் மட்டும் வந்துச்சுன்னா நாங்க 100% அவங்க மேல வரி போடுவோம் அப்படின்னு. இந்த 100% வரி போடுறதுங்கிறது வந்துங்க நம்மளை மட்டும் பாதிக்காது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு 10% டியூட்டி இருக்குன்னு சொல்லுவீங்க நம்முடைய ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு 10% டியூட்டி இருக்குன்னு சொன்னா, அப்ப $100 நம்ம விலை வச்சிருந்தோம்னா அது வந்து கன்சியூமருக்கு, ஹோல்சேல் டீலருக்கு $110 போகுது, டாக்ஸும் சேர்த்து. அப்போ அவர் வந்து இன்னொன்று ரீட்டைலுக்கு விற்கும் போது $135 விற்கிறார், $25 ப்ராஃபிட் வச்சுக்கிட்டு. ரீட்டைல் வந்து $160 விற்கிறார். அவங்களுடைய ப்ராஃபிட் அவங்க என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப அமெரிக்கன் பப்ளிக்கு நம்முடைய $100 மதிப்புள்ள இது வந்து ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு $160 கிடைக்குது. இவருங்க 50% டேரிஃப் போட்டாருன்னா $100, டேரிஃப்ல $50 கூடி 150. அவர் வழக்கம் போல தன்னுடைய $25 எடுத்துருவார், 175. அடுத்து ரீட்டைல் வந்து எடுத்துருவாரு 200. அப்ப பப்ளிக் வந்து 130, 160 கிடைச்சிட்டு இருந்தது, இன்னைக்கு வந்து 200 கிடைக்கும். அப்ப அமெரிக்கன் பீப்புள் ஆல்சோ வில் சஃபர். அவங்களுடைய விலைவாசி வந்து கூடும், தவிர்க்க முடியாது. அதனால இது அவ்வளவு இட்ஸ் டபுள் எட்ஜ்டு வெப்பன், 2 பக்கமே தாக்கம். அதனால அவர் என்ன செய்ய போறான்னு ஒண்ணு இருக்கட்டும். இவங்களுக்குள்ள இந்தியா வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, உலகத்திலேயே பெரிய எக்கானமி எல்லாம் சொல்றாங்க. அடுத்து வந்து 3வது பவர்ஃபுல் எக்கானமி ஆயிரும், எல்லாமே இவங்க சாதனை மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. இவங்க ஏன் யூஎஸ் எதிர்த்து இவங்களால நிக்க முடியல? உலகின் தலைவர்னு சொல்றாங்க. உக்ரைன் போரையை நிப்பாட்டக்கூடிய ஒரே வல்லமை படைத்த தலைவர் உலகத்திலேயே மோதிதான் சொல்றாங்க. ஒண்ணு நிப்பாட்டல, பேச்சுதான் பெரும் பேச்சா இருந்தது. இன்னைக்கு நம்ம இந்தியா வந்து அடகு வச்ச மாதிரில இருக்கு. இதெல்லாம் வந்து ட்ரம்ப் வந்து மோடி பேச்சை கேட்கணும், அப்பதானே சார் விஸ்வகுரு. மோடி போய் அவர் பேச்சை கேட்டுட்டு வர்றதுக்கு விஸ்வகுரு இல்லைல்ல அப்போ. அது விஸ்வகுருங்கிறத விட்டுங்க, அது இந்தியா குருன்னே சொல்ல முடியாது அந்நேரம். இவர் வந்து ட்ரம்ப் பேச்சை கேட்டு வந்தாருன்னா அந்த உண்மை. இத பத்திரிகைகள் வந்து சொல்றது இல்ல, உண்மை இதுதான். நம்ம வந்து நம்மளை சரண்டர் பண்ணி தான் இருக்கோம். அமெரிக்காவுக்கு இந்த தரம் நம்முடைய பிரதமர் போன போது வி சரண்டர்ட் அவர் செல்ஸ் அப்படிங்கிறதா உண்மை. அதான் நீங்க ஷேர் பண்ண அந்த செய்தியில சார், ரிச்சர்ட் வொல்ஃப், யுஎஸ் எக்கனாமிஸ்ட், அவர் வந்து பிரிக்ஸினுடைய அவுட்புட் வந்து உலக மக்கள் தொகையில பாதிக்கு மேல இருக்கு. அவங்களுடைய மக்கள் தொகை, பிரிக்ஸோட மக்கள் தொகை வந்து உலக மக்கள் தொகையில பாதிக்கு மேல இருக்கு. ஏன்னா சைனா, இந்தியா இருக்கு அந்த பக்கத்துல. யுஎஸ்ஏவோட, அமெரிக்காவோட மக்கள் தொகை அதுல உலக மக்கள் தொகையில 4.5 பங்கு, 4% தான் அப்படின்னு சொல்றாரு. அவுட்புட்டும் யுஎஸ்ஏவோட, அமெரிக்காவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த G7 நாடுகளுடைய ஒட்டுமொத்த உற்பத்தியை விட பிரிக்ஸோட ஒட்டுமொத்த உற்பத்தி அதிகம் அப்படின்னு சொல்றாரு. உலக வர்த்தகத்துல அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இனி தொடர முடியாது அப்படின்னு சொல்றாரு. இவங்க நினைச்சாலும் தொடர முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த யதார்த்தம் வந்து இந்தியாவுக்கு தெரியாதா? ஏன் பணிந்து போகணும்? பிரிக்ஸுக்குள்ள அதே விஷயங்களை செய்ய முடியாதா? இப்பவும் யூஎஸ்ல இருந்து தான் அதிகமாக ஆயில் வாங்குறாங்கன்னு சொல்றதை எப்படி பாக்குறது? இந்திரா காலத்துல எனக்கு இந்திரா காந்தி வந்து பிரஷ்னேவோட சோவியத் யூனியன் யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து வாங்கும் போது ரூபாயிலேயோ ரூபிள்லயோ அந்த டிரான்சாக்சன் நடத்தினாங்கன்னு சொல்றாங்க. எப்பயும் ரஷ்யாவை ஆயில் வந்து கட் பண்ணிடுவோம், அவங்க த்ரோட்டை கட் பண்ண மாதிரி உக்ரைன் யுத்தம் வந்தோடனே வெஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து, நேட்டோ கண்ட்ரிஸுக்கு வந்து இவங்க ரிக்வஸ்ட் கொடுத்தாங்க அமெரிக்கா. அது ரிக்வஸ்ட் என்ன, இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் ரிக்வஸ்ட் அவங்க கேட்டுக்கிட்டாங்க. உடனடியாக சைனா வந்து ரெடி ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ரஷ்யா நாளைக்கு நம்மளை வேட்டையாடுவாங்கன்னு. உங்க ஆயில் நாங்க வாங்கிக்கிறோம், நாங்க அடுத்து நம்ம வாங்கிட்டோம். அவங்க வந்து என்னன்னு சொல்லி பார்த்தாங்க, நம்ம கேட்கலாம். ஆனா நம்ம வாங்குறதுல இந்த கவர்மெண்ட்டை பாருங்க, எதனால இந்த கவர்மெண்ட்ல என்ன மரியாதை இருக்கும்? அவங்க வந்து ருப்பி ட்ரேட்லயே வந்து ரெடியா இருந்தாங்க, டாலர் பேமெண்ட் வேண்டாம்னு சொன்னாங்க. அப்புறம் நமக்கு அது ரொம்ப வசதி, இவ்வளவு ஆயில் வந்து கம்மியான விலை கிடைக்குது. அந்த கம்மியான விலை கிடைத்து நீங்க ஐஓசிக்கும் பாரத் பெட்ரோலுக்கும் கொடுத்திருந்தா நானும் நீங்களும் வாங்குற பெட்ரோல் காஸ்ட் கீழே வந்திருக்கும். இவங்க அப்படியே ரிலையன்ஸுக்கு தூக்கி கொடுத்தாங்க. அந்த கம்மியான விலையில மேபி ஒரு 5% ப்ராஃபிட் வச்சிருந்திருப்பாங்க. ரிலையன்ஸ் என்ன பண்ணாங்க,
இதுல ஐரோப்பால வந்து நல்ல கொழுத்த லாபத்தோட வித்தாங்க. இதை நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரிட்ட வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஒண்ணு நீங்க இந்தியாவுக்குள்ளேயே இதை வந்து சர்க்குலேட் பண்ணிருக்கணும், அப்ப இந்திய மக்கள் வந்து பலனடைஞ்சிருப்பாங்க, அல்லது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ஐஓசி மூலமாவே நீங்க வந்து இந்த ஐஓசி ஓஎன்ஜிசி விதேஷ் எல்லாம் இருக்கே அவங்க மூலமா நீங்க வந்து வித்திருக்கலாம். உங்களுக்கு வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கோம். அது ரெண்டும் இல்லாம நீங்க வந்து இது ரிலையன்ஸ் கொடுத்து ரிலையன்ஸ் அது மாதிரி விற்கிறாங்களேன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பதில் சொன்னாராம், அது பிரைவேட் செக்டார் அவங்களுடைய ப்ராஃபிட் டீலிங் இதெல்லாம் பத்தி நம்ம என்னங்க கேள்வி கேட்க முடியும்னாராம். பாதியை பத்தி தானே பேசினாரு, மீதி பாதியை பத்தி பேசல. அந்த இன்னொரு வாழைப்பழம் எங்க ப்ராஃபிட்டை பத்தி பேசல. அதானி தொடர்பான கேஸ் அது மாதிரி விஷயங்களை பற்றி இப்போ ஜாயிண்ட் பிரஸ் மீட்ல கேட்டப்போவும் பர்சனல் விஷயம்னு தானே சார் சொன்னார். அதை ஆமா அப்படிதான் சொன்னார், தனிப்பட்டவர்கள்லாம் பேச மாட்டோம். ஆமா, அது பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேச மாட்டோம், தனிப்பட்ட விவகாரங்களை பேச மாட்டோம். இந்த மாதிரி பப்ளிக்கான விஷயங்களை பற்றியும் பேச முடியாது, அது பேச முடியாது. அதனால பிரதமருடைய அமெரிக்க பயணம் வந்து மிகப்பெரிய சாதனைகளோடு இனிதே நிறைவடைந்தது அப்படின்னு நம்ம மீடியால பார்க்குறோம். அதோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார். ஓகேங்க, ரைட். நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம் சார். வணக்கம்.